வீவர்ஸ், இந்த வீடியோ யாருக்கான பதிவு அப்படின்னா, யாரெல்லாம் யூஸ்டு காரோ இல்லை செகண்ட் காரோ வாங்குறதுக்காக இருக்கீங்களோ அவங்களுக்கான அதி முக்கியமான வீடியோ. ஏன் இது அதி முக்கியமான வீடியோ சொல்கிறேன், நிறைய வீடியோஸ் போட்டுருந்தாங்க கூட. இப்போது நிறைய மார்க்கெட்டில் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ கண்டென்ட்டை இப்போது அப்கமிங்கில் உங்களுக்கு போடுறேன். ஸோ இது வந்து ரொம்பவே லேட்டஸ்ட்டாகவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோவும் உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ செகண்ட் கார் வாங்குறதுலையுமே நான் இன்னும் இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப மோர் ஆப்ட் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் யார் சொல்லணும்னா, மிடில் கிளாஸ் அண்டு லோயர் மிடில் கிளாஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கள கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். இப்போ இந்த யூஸ்டு கார் வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமான தேவை என்னவா இருக்குது, என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு இன்ஃபர்மேஷன் உங்களை சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் இதை தொடர்றேன். இந்த யூஸ்டு கார், செகண்ட் காரு, மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் இப்போ நான் சொல்லக்கூடிய கார்களை தயவு செஞ்சு ஒருபோதும் வாங்கிறாங்க. அது என்னன்னு பிரீமியம் கார் லைக் ஸ்கோடா சூப்பர், ஸ்கோடா லாரா, ஆக்டாவியா, Volkswagen Passat, then Volkswagen Jetta, then Cruze செவர்லெட்டில். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய கார்ஸ் இருக்குது. நான் இந்த ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னேன். இந்த மாதிரியான ப்ரீமியம் கார்ஸை ஒருபொழுதும் வாங்காது. அது ஏன் வாங்கக்கூடாது, எதுக்கு வாங்கக்கூடாதுங்கிறது நான் தெளிவாக நான் சொல்கிறேன். சரியா? ஒருவேளை இந்த கார் தவிர வேறு சில கார் வாங்குறீங்க, ஆனால் அதில் எந்த மாதிரியான காரை நீங்கள் ஒருபோதும் வாங்கிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு கப்பல் மாதிரி பலவலன்னு இருக்கிற மாதிரி, இது புது பழைய கார் தானா அப்படின்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு புது கார் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த காரெலாம் வாங்கிடவே கூடாது. சரியா? ஓகே, இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு சொன்ன சப்ஜெக்ட் வரேன். பொதுவாக அது புது கார் வாங்குறவங்களுக்கு என்ன விதமான எண்ணம் இருக்கோ அதே தான் செகண்ட் கார் வாங்குறவங்களுக்கான எண்ணம் இருக்குது. இன்னும் கூடுதலாகவே இருக்குது. சரியா? எந்த மாதிரி கார் வாங்கணும் விரும்புகிறீங்க, செகண்ட் கார் வாங்குறீங்க அப்படின்னா, சார் கார் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கணும் சார் அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதில் எதுவும் பெருசாக தப்பு இருக்காமல் தெரியல. காரு தரமாக தானே இருக்கணும் செகண்ட் கார் வாங்கினா, இதில் என்னப்பா தப்பு இருக்குது அப்படின்னா எங்கள் சைடும் சில நேரம் அங்கே தோணுச்சு. ஆனால் கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்க்கும்போது, இப்போ செகண்ட் கார் வாங்குறவங்களுடைய அந்த எண்ணத்தில் போய் பார்க்கும்போது இந்த வார்த்தையில் தெரியல, வார்த்தையில் சாதாரணமாக தெரியுது. சார் கார் தரமாக இருக்கும் சார், அவ்வளோதான் சார் நமக்கு தேவை அப்படிங்கிறது வார்த்தையில் பிரச்சனை தெரியல. ஆனால் அவங்களுடைய எண்ணத்தை டீகோட் பண்ணி பார்த்தா தரமான காரோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டிஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, சார் கார் பார்த்தோன்னா ப்ரீமியம் லுக்காக இருக்கும். அது என்ன சார் ப்ரீமியம் லுக்குன்னு அவங்ககிட்ட நம்ம ரொம்பவே இன்டெப்த்தாக உள்ளுக்குள்ளே அவங்களுடைய மைண்ட் வாய்ஸை கேட்டால் என்ன தெரியுமா, சார் பார்க்குறதுக்கு பார்த்தோன்னா நல்ல ஒரு பெரிய காராக இருக்கும் சார், கப்பல் மாதிரி இருக்கும், ரோட் ப்ரெசன்ஸ் இருக்கணும், டென்ட்டு டேமேஜ் ஸ்க்ராட்ச்லாம் எதுவும் இருக்கக்கூடாது சார். ஏன்னா இந்த கார் நான் வாங்குறது ஒரு கெத்தாக இருக்கணும் சார், அதுக்கு தான் சார் கார் வாங்குறது. ரஸ்ட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது. புது காரை வாங்கிட்டு போயிட்டு ரோட்டில் நிறுத்தினா இல்லையா, அந்த காரை கூட யாராச்சும் கவனிக்காமல் போயிடலாம். ஆனால் என்னோட காரை எடுத்துமே நிறுத்தினா எல்லாரும் பார்க்கணும், இன்னும் காரு செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லணும். தயவு செஞ்சு நான் இது ஏதோ எக்ஸாரேட் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தருடைய மைண்ட் வாய்ஸ் தான் இருக்குது. தரமான காருக்கான இந்த க்ரைட்டீரியாவில் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா தான் ப்ரீமியம் லுக் அப்படிங்கிறதா ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா இருக்குது. சரிங்களா? செகண்டு அவங்களுடைய க்ரைட்டீரியா என்னவா இருக்குது அப்படின்னா, சார் வண்டியோட டிரைவிங் அண்ட் கம்ஃபர்டபுளில் யாரும் ஒரு குறையும் சொல்லக்கூடாது. என் காரை யாராச்சும் வராங்க, ஓட்டுறாங்க, போகிறாங்க அப்படின்னா ஒரு குறையும் சொல்லக்கூடாது சார். அவ்வளோ டிரைவிங் சூப்பராக இருக்கும், இருக்கிறதுலே சூப்பர் கார் நம்ம கார் தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும் சார். இதுதான் அவங்க மைண்ட் வாய்ஸில் ரெண்டாவது க்ரைட்டீரியா. ஒரு மூணாவது க்ரைட்டீரியா ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் நல்ல மைலேஜ் தரணும், ரிப்பேரே ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் ரிப்பேர் ஆனால் கூட கொஞ்சமாக ரிப்பேர் ஆகணும்னு சொல்கிறாங்களே, அது அதனுடைய கான்செப்டே தான். அவங்க ரிப்பேர் ஆகக்கூடாது.
கொஞ்சம் லைட்டாக ரிப்பேர் ஆகலாம், காசு செலவாகலாம், இதெல்லாம் சும்மா பாலிசியான வார்த்தை. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரிப்பேரே ஆகலாம். அதை விட ஒரு ஃபோர்த் டேட் அவங்க சொல்லுவாங்க. அது அது சொல்லுவாங்க மட்டும் சொல்லுவாங்கன்னு சொல்கிறத விட அவங்களோட மைண்ட் வைஸில் இருக்கிறது தெரியுமா, சீப்பாக இருக்கணும் சார். அதுவும் எப்படி சீப்பாக இருக்குன்னா, இதுவரை யாரும் அந்த சீப்பாக வாங்கக்கூடாது. இந்த 4 கிரைட்டீரியா வந்து அவங்க மைண்டில் இருக்குது. ஆனால் சொல்லும் போது சார் கார் தரமாக இருக்குங்க சார் அப்படிம்பாங்க. சரியா? இப்போ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாரும் இப்படி தான் இருக்காங்க. செகண்ட் கார் வாங்குவேன். நான் தப்பு ரைட்லாம் பற்றி நான் பேசுறதுக்கு நான் இங்கே வரவே இல்லை. என்னுடைய கான்செப்ட் இந்த கண்டென்ட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மிடில் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் ஏமாந்து போகிறாங்க. அந்த ஏமாந்து போகிறதுலேருந்து, ஏமாந்து போனால் கூட எல்லாரும் ஏமாந்து போகிறது சரி தான், சரி அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, சரி அது ஒரு லெசனில் நீங்கள் அடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி விட முடியல. என்ன ரீசன்னா, இதில் இந்த இதில் ஏமாந்து போனான்னா அது அவங்க மட்டும் பாதிப்பு ஏற்படல, அவங்களோட ஃபேமிலி பாதிக்குது. அதுவும் எவ்வளோ நாளுக்கு பாதிக்குதுன்னா ரொம்ப வருஷத்துக்கு பாதிக்குது. ஏன்னா இந்த கார் வாங்குறதுக்கு அவங்க இந்த நிலைக்கு வர்றதுக்கு அவங்க குறைஞ்சபட்சம் 10 to 15 வருஷம் உழைப்பு போட்டு கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து ஒரு கார் வாங்குற இடத்துக்கு அவங்க வராங்க. இந்த கார் நல்ல காராக கிடைச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டைன் பண்ணி ஓட்டுறதுல அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அவங்களோட பொருளாதாரத்தில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது சஸ்டெயின் பண்ணுறதுல. வாங்கின கார் சரியில்லைன்னு போய் அந்த காரை திரும்பவும் வந்து விற்கவும் முடியாமல் அதை ரீஸ்டோர் பண்ண முயற்சி பண்ணி அது சுற்றி உள்ளவங்களுக்கு யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிக்காமல் இருக்கணும்னு சொல்லி, ஏன்னா கார் வாங்கும் போது கடவுளை வாங்கி தான் வாங்கியிருக்காங்க. ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு கடவுளை வாங்கி பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மற்ற சர்க்கிளில் இதை சொல்லாமல் வாங்க வேணும், வெளியில் வேறு தெரிஞ்சிக்கக்கூடாது. இது வாங்கின பர்சனுக்கு அந்த ஃபேமிலிக்கு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் ஏற்பட்டு அவங்க ஃபேமிலியில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடாத விஷயங்களாக கூட நடக்க ஆரம்பிச்சு. நான் சொல்கிறது எக்ஸாக்ரேட் மாதிரி தெரியும், நான் எக்ஸாக்ரேட்டில் கிடையாது. நிறைய விஷயம் தான் நடக்கும். நிறைய பேர் அவங்க ஒய்ஃபுக்கே வந்து பார்த்தீங்கன்னா காரில் பிரச்சனை இருக்கிறதே சொல்லாமல் அந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஒய்ஃபுக்கு மற்ற யாரும் தெரியாமல் கடவுளை வாங்கி அதை செலவு பண்ணி ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகிட்டு வீட்டில் உள்ளவங்க இந்த மனுஷனுக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆச்சுன்னு தெரியாமல் அவங்க ஒரு பக்கம் கன்ஃபியூஸ் ஆகி மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் ஃபேமிலியில் உருவாகி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மிடிலும் லோயர் மிடில் கிளாஸ். அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் இதை வந்து டீகோட் பண்ணிகிட்ருக்கேன். இது கம்ப்ளீட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப பாலிசியாக பேசலாம் ஒரு ப்ரோஜனம் இல்லை அப்படின்றதால தான். நீங்களும் தரமான கார் தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு உங்கள் ஆழ் மனசில் உங்கள் மைண்ட் வாய்ஸ் இதாக இருந்துச்சுன்னா, நீங்கள் செகண்ட் கார் வாங்குறீங்க இந்த மைண்ட் வாய்ஸோடு அப்படின்னா உங்கள் சந்தோஷத்தை யாரும் கெடுக்கல, எந்த டீலரும் உங்களை கெடுக்கல. நீங்கள் நல்லா பள்ளத்தை நோண்டி உள்ளே உட்காந்து மண்ணை வாரி நீங்களே போச்சுக்கிட்டீங்க. ஒன்று வாங்கியிருந்தீங்கன்னா செஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம், வாங்க போகிறீங்கன்னா செஞ்சுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிறது கொஞ்சம் எக்ஸாக்ரேட் மாதிரி தெரியும், நான் எக்ஸாக்ரேட்லாம் பண்ணல, நிஜமாலே நான் வந்துட்டு. சரியா? அதனால தான் நான் இந்த வீடியோஸ் நான் ரொம்பவே உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஒருவேளை நீங்களும் இதே மாதிரி இந்த 4 கிரைட்டீரியா வச்சுக்கிட்டு கார் வாங்க முயற்சி பண்ணுறீங்க லோ பட்ஜெட்டில் அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் மாறுங்க. இந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் மாறலைன்னா பரவாயில்ல, சென்னை காட்டுக்கு கார் எவால்யூஷன் கூடாதுங்க. அது எங்களுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தி சேர்க்குது. ஏன்னா இந்த கிளாஸை நாங்கள் அங்கே எடுத்து நடத்த முடியாது, அதை நாங்கள் நடத்தினாலும் உங்களுக்கு அங்கே போய் ஏற்க முடியாது, அங்கே அது பிளேஸும் கிடையாது. அதுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய காரை நான் வந்து ரிஜெக்டும் பண்ண முடியாது. ஏன்னா எங்களோடது என்னன்னு கேட்டிங்கன்னா, கார் எவால்யூஷனில் என்ன நாங்கள் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம், அந்த காரு அந்த ரேட்டுக்கு தகுமா அப்படின்னு. சரியா? நீங்கள் காட்டுற காரை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சரி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, டென்ட்டு ஸ்க்ராட்சு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி பெயிண்ட் பக்காவாக அடிச்சிருக்காங்க, பார்க்குறது அஸ்தட்டிக்காக இருக்குது, 50,000 போட பாருங்க வேல்யூ அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், 50,000 போட்டு இது தகுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டு வர வேண்டியது நிர்பந்தம் எங்களுக்கு வருது. ஏன்னா அந்த ஆஸ்தட்டிக் நீங்கள் தானே கேட்டிருக்கீங்க, அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது. அப்போ 50,000 அதில் சார்ஜ் பண்ணி தானே ஆகணும். இப்போ 50,000 போட்டு ரைட் 50,000 பார்க்கும்போது இந்த ரேட் பார்க்கும்போது இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட் தகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்லிட்டு ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஆஸ்தட்டிக்கில் போனீங்கன்னா
நீங்கள் பேசிக் ஃபங்க்ஷனை இழந்துருவீங்க. அதுக்கு நீங்கள் பணத்தை செலவழிச்சிட்டே இருக்க முடியும். அதே மாதிரி கார் வாங்கினா ரிப்பேரே இல்லாமல் கார் வாங்கணும்னு நினச்சா தயவுசெய்து கார் வாங்காதீங்க. கார் அந்த கடையில் வராது. சரிங்களா? ஓகே, நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு செகண்ட் காரு நம்மளோட சென்னை மார்க்கெட்டில், தமிழ்நாடு முழுக்க சொன்னாலும் நம்ம சென்னையை எடுத்து போயினா அதான் வந்து மெட்ரோபாலிட்டன். ஸோ இங்கே எப்படி வந்து ஒரு செகண்ட் காரை வந்து பையிங் அண்ட் செல்லிங் நடக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு செகண்ட் கார் வாங்குறது எப்படி வாங்கணுங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருங்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு. அதாவது எப்படி ஃபேக்சுவல் நடக்குது செகண்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது. சரியா? ஓகே, இப்போ என்னென்னா ஒரு செகண்ட் கார் செல்லிங், பையிங் அண்ட் செல்லிங் எங்கே நடக்குது மேக்ஸிமம் அப்படின்னா, எக்ஸப்ஷன்ஸ்லாம் சின்ன சின்ன விஷயம்லாம் விட்டுறேன், ஒரு மேஜரான இடத்துல மட்டும் பையிங் செல்லிங் மட்டும் பேசுகிறேன். அப்கமிங் வீடியோவில் வேணால் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, நம்ம ஃபர்தராக மற்றதெல்லாம் கூட மற்ற ஏரியா எங்கே பையிங் அண்ட் செல்லிங் மற்ற இடத்துல எப்படி நடக்குதோ அதெல்லாம் கூட நான் அப்லோட் பண்ணுறோம். சரியா? பொதுவாக பையிங் அண்ட் செல்லிங் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கேன். நான் ஒரு கார் வச்சுருக்கேன். இந்த காரை நான் ஒரு 7-8 வருஷம் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு அப்கிரேடேஷன் போவேன். போகும்போது எங்கே நான் எந்த கார் வாங்க போகிறேன், இப்போ கியா கார் வாங்க போகிறேன், இல்லை ஸ்கோடா கார் வாங்க போகிறேன், இல்லை மாருதி கார் வாங்க போகிறேன், இல்லை ஹுண்டாய் கார் வாங்கினா அந்த சர்வீஸ் சென்டர் அந்த சேல்ஸ் கார்பரேட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இப்போ என் காரை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவேன், இப்போ என்னோடய கார் பழைய காருக்கு அந்த காருக்கு கொடுத்துட்டு நான் அந்த வேறு ஒரு காரை வாங்குவேன். சரியா? ஸோ இதுதானே ப்ராசஸ்ஸு. இப்படி தான் சென்னை பொறுத்தவரையில் மேக்ஸிமம் ப்ராசஸ் இப்படி தான் நடக்குது. சரி, இதில் என்ன வித்தியாசம் கண்டுபிடிச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வர கண்டென்ட் உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. இப்போ நான் எடுத்து கார் விற்கிறேன் இல்லையா, இப்போ கார் விற்கும் போது நான் என்ன டிங்கரிங் பெயிண்டிங்லாம் செஞ்சு எடுத்துமேட்டு காரை விற்பேன். என்னோடய காரை பழைய காரை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இதெல்லாம் செஞ்சால் கொடுப்பேன். நான் என்ன ஸ்டேஜில் வச்சுருந்தோம் அதுதான் இது கொடுப்பேன். நான் விற்கும்போது என்ன ஸ்டேஜில் இருக்கலாம் அது. ஒருவேளை நான் வந்து அப் டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக காரை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாலுமே கூட எனதில் ஸ்க்ராட்சு, டென்ட்டு, டேமேஜ், ரஸ்ட்டு இதெல்லாம் கலர் ஃபேட் இதெல்லாம் இன்எவிட்டபிள் இதெல்லாம் இருக்கும். இந்த கண்டிஷனோட தான் நான் காரை கொடுத்துருப்பேன், வாங்கியிருப்பேன். நான் வந்து பர்ஃபெக்டாக காரை மெயின்டைன் பண்ணியிருக்கிற கண்டிஷன் எடுத்துட்டாலே. சரியா? ஒருவேளை இன்னொரு கஸ்டமர் இருக்காரு, அவரு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணல, அவரில் ஒருவேளை ஏபிஎஸ் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை ஏர் பேக் ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம். ஆனாலுமே அவர் என்ன பண்ண மாட்டார், திரும்ப அதை வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், விற்க மாட்டார். அதே ஸ்டேஜில் போய் குத்துட்டு போயிடுவார். சரிங்களா? இன்னொரு மூணாவது ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்க எழுதுனா அந்த என்ஜின் ரொம்ப வீக்காக இருக்கும், இதுக்கு மேலே இதை வச்சுக்க முடியாது சொல்லிட்டு சரி இதை கொடுத்துட்டு வேற ஒரு கார் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்போது ஒரு கார் அப்கிரேடேஷன் போகிறவங்க கிட்டேயே 3 விதமான காருடைய குவாலிட்டி இருக்கு. சரியா? இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது அந்த எனக்கு நான் அப்படின்னு சொன்னது. பட் இப்போ நம்ம கொஞ்சம் நான் சொன்னதை விட கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணிக்கலாம். இல்லாட்டி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்தா அப்போ நீங்கள் பண்ணுறது மட்டும் கரெக்டாக, அதாவது நீங்கள் வச்சு தான் கரெக்டாக மற்ற வச்சு தப்புன்னு எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அதை இக்னோர் பண்ணிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ காரை அப்டேட் பண்ணுறவங்க 3 விதமான பீப்புளாக இருப்பான்னு எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன்டு குட் கார். குட் கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபங்க்ஷனலி அந்த காரு அப் டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது, எதுவும் நீங்கள் வந்து ஒர்க் ஷாப் எடுத்து ரிப்பேர் பண்ண வேண்டிய எதுவுமே இல்லாத ஒரு காரை அவர் விற்கிறாரு. ஸோ குட் கார் அப்படின்னு. இன்னொரு காரை என்ன சொல்கிறேன்னா சாட்டிஸ்ஃபேக்டரி கார்னு சொல்கிறேன். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா என்ஜின், ஸ்டேரிங், கியர் பாக்ஸ் இதெல்லாம் நல்லாயிருக்கும். பட் அது தாண்டி ஏபிஎஸ்ஸு, வேறு சில ஏசி இந்த மாதிரியான பேசிக் ஃபங்க்ஷன்ஸில் சிலலாம் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஆனாலுமே அது சாட்டிஸ்ஃபேக்டரி ஏன் சொல்கிறேன்னா, என்ஜின், கியர் பாக்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக பேசிக் பிரேக்ஸ் இதெல்லாம் ஃபண்டமெண்டலாக சரியாக இருக்கும். பட் அதை தாண்டி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒர்க் ஆகாது, இல்லை ரெடியூஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி சேல் பண்ணக்கூடிய அந்த அதாவது
அப்டேட் பண்ணிக்கிறவங்கள வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி கார் செல்லர்னு சொல்லிடுங்க. சரியா? கார் செல்லர் சாட்டிஸ்ஃபேக்டரி கார் வச்சுக்க. மூணாவது ஒரு டைப் இருக்கு. அவங்க அதை கடைசி வரைக்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த காரில் இருக்க எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இப்போ கடைசியாக என்ஜினுமே சரியில்லை, கியர் பாக்ஸே சரியில்லை, இல்லை ஸ்டேரிங் சரியில்லை, பேசிக்ஸே சரியில்லாத அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்சேஞ்சில் கொடுத்து மாற்றிக்கலாம் காரை, இதுக்கப்புறம் இந்த காரை வச்சு பண்ணலான்னு நினைப்பாங்க. அந்த காரை நான் என்ன சொல்கிறேன்னா வந்து பார்த்தீங்கன்னா புவர் கார் அப்படின்னு சொல்லிட்டோம். அதான் பெஸ்ட்டு. நாட் ஓகே கார்னு சொல்கிறது எனக்கு புவர் கார். சரிங்களா? அப்போது அப்கிரேடுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காரை மாற்றினா கூட அந்த அப்கிரேடுக்காக மாற்றுறவங்க விற்கிறவங்க காரில் இந்த 3 விதமான காரில் இருக்கும், டைப் இருக்கும். இப்போ இந்த புது காரை விற்கிறாரு இல்லையா, அவர் ஒரு பெரிய டீலர் தானே, கார்பரேட் டீலர் தானே, அவர் என்ன பண்ணுவார், இந்த 3 காருமே வாங்கியே ஆகணும், அவருக்கு ஆப்ஷனே இல்லை. இப்போ குட் காரை வாங்கிட்டு மீதி 2 காரை வேணாம் சொல்ல முடியாது. சாட்டிஸ்ஃபேக்டரி கார், புவர் கார் 3தையும் வாங்கணும். வாங்கினா தான் அவர் புது காரை விற்க முடியும், இல்லாட்டியும் வந்து அவங்க வேற யாருக்குன்னா போயிடுவாங்க. அப்போ அவருக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு. அப்போ இந்த 3 காருமே வாங்கி ஆகணும். யாரும் இந்த புது கார் விற்கிற டீலர். அப்போ இந்த 3 காருமே அவர் வாங்கிட்டு வர இல்லையா, வாங்கிட்டு இதுக்கு ஒரு ரேட்டு போட்டுருவார், இது ஒரு ரேட்டு கோட் பண்ணி வாங்கிப்பார். வாங்கிட்டு இப்போ அவர் புது கார் கொடுத்துருவார். அப்கிரேட் பண்ணுறவங்களுக்கு புது கார் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, இந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம புது காரை பற்றி பேச போகிறது இல்லை, அது அவங்க வாங்கணும், வாங்கிட்டு போயிட்டோம் சந்தோஷமா. இப்போ இந்த டீலர் வாங்கினார் இல்லையா, இந்த 3 காரையும் வாங்கினார் இல்லையா, குட் காரு, சாட்டிஸ்ஃபேக்டரி காரு, புவர் கார் வாங்கினா. இப்போ இந்த 3 காரை அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு சொந்தமாகவே யூஸ்டு ஆர் செகண்ட் கார் வாங்க விற்கிறதுக்குன்னு ஒரு தனியாக டீலர்ஷிப் வச்சிருப்பாரு. ஒவ்வொரு நியூ கார் விற்கிற அந்த கார் டீலர்ஸ் எல்லாருமே. சரியா? இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த குட் கார் இல்லையா, அதை என்ன பண்ணுவார்னா அப்படியே அவருடைய செகண்ட் கார் டீலருக்கு கொடுத்துடுவார். அவருடைய ஒன் ஆஃப் தி சிஸ்டர் கன்சர்ன் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு விற்றுருக்குன்றார். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் செல்லிங் கார். இன்னொன்று என்ன, இந்த சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் ஒரு கார் வந்துச்சு இல்லையா, அவரே அந்த கார் என்ன பண்ணுவாருன்னா, ஒன்று அவரே சப்போஸ் ஏசியோ ஏபிஎஸ்ஓ ஏர்பேக் இஷ்யூ இருந்துச்சுன்னா அதையே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டு செகண்ட் காராக விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் கம்மி தான் அந்த மாதிரி விற்கிறவங்க. அதுவரை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி காரை ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு இவங்க சேல் பண்ணுறாங்க. சரியா? இந்த தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வாங்கிட்டு போயிட்டு இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த ஏசி ஏபிஎஸ்ஸு இல்லை வேறு ஏதாச்சும் வந்து இருந்ததுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணி விற்கிறவங்க இருக்காங்க. அவங்க அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி விற்கல, கூடவே டச்சப்பும் பண்ணுவாங்க, பெயிண்ட் டச்சப்லாம் பண்ணி விற்பாங்க. இது செகண்ட் கேட்டகரி. மூணாவது ஒரு கேட்டகரியில் புவர் கார்னு. இந்த புவர் காரை வேறு சில டீலர்ஸ் வாங்குவாங்க. இப்போ இங்கே தான் மிகப்பெரிய சிக்கலே இருக்குது. இந்த 2 கூட எப்படி டாலரேட் பண்ணிக்கலாம். இந்த மூணாவது என்ன, அதாவது என்ஜின் கியர் பாக்ஸ் இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸாக பிரச்சனை இல்லாமல் பிரச்சனையாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரஸ்டடு ரொம்ப. இந்த மாதிரி கார், இந்த புவர் காரை ஒரு கேட்டகரி ஆஃப் வந்து இப்போ தேர்ட் பார்ட்டி டீலர்ஸு இவங்ககிட்ட வாங்கிட்டு போயிட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணாங்கன்னா, இந்த சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஆன்லைனில் வந்து இப்போ கார் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, இந்த மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், அவங்களுக்கு கண்ணில் படுறது எந்த கார்னா, குட் கார் கண்ணில் படுறது இல்லை. ஏன்னா அதில் ஸ்க்ராட்ச் ரெண்டு டேமேஜோடு தான் இருக்கும், சேல்ஸ் பண்ணுறது இருந்துட்டு இருக்கும் எந்த ஒரு இடத்துல, அது அவங்க கண்ணில் படாது. சாட்டிஸ்ஃபேக்டரி கார்னு ஒன்று இருக்கும், சரிங்களா, அது கூட ப்ளஸ் இதில் கண்ணில் பட மாட்டேங்குது. ஏன்னா அதில் கூட அவன் டச்சப் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த புவர் கார்னு ஒன்று வாங்கிட்டு போயிட்டு அவன் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஓன் செட்டப் வச்சுருக்கான். அதை வச்சு டிங்கரிங், அந்த ரஸ்ட் ஆகிற இடத்தெல்லாம் அதை மாயமந்திரம் பண்ணுற மாதிரி வெளியில் பார்த்தா தெரியாது உங்களுக்கு, உள்ளுக்குள்ளே அந்த ரஸ்ட் எப்படி எடுத்தாங்க, அதை ப்ரொஃபஷன் எடுத்தாங்களா எடுக்கலையே, அதை பற்றி நான் பேச போகிறதே கிடையாது உங்ககிட்ட. சரியா? ஸோ அது பெரிய டிபேட்டாக போகும். ஏன்னா ப்ரொஃபஷனலாக பண்ணுறதுன்னு வச்சுன்னா நீங்கள் போர்க்காரை வாங்கிட்டு போயிட்டு பண்ணவே கூடாது. அப்போ போர்க்காரை வாங்கிட்டு போகிறவங்க எப்படி வந்து ப்ரொஃபஷனலாக அந்த ரெஸ்டாரண்ட் மூலம் பண்ணுவாங்க பார்த்தீங்க. அதனால தான் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போகல. இந்த காரை வாங்கிட்டு போயிட்டு கம்ப்ளீட்டாக அப்படியே தலைகீழாக மாற்றணும். எப்படி தலைகீழாக மாற்றோம்னா, இந்த ஆன்லைனில் பார்க்குற அத்தனை பேருக்கும் இந்த புவர் கார் டீலருக்கு புவர் கார் வாங்கிட்டு போய் இந்த டீலர் மாற்றாங்க, அந்த கார் மட்டும் தான் கள்ளத்து இருக்குது. அதுதான் தரமான கள்ளத்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ தத்ரூபமாக மாற்றிடுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய அந்த செல்லிங் செட்டப் இருக்கு பார்த்தியா,
அது இன்னுமே சூப்பராக இருக்கும். அங்கே வேலை செய்யும்போது கூட சொல்லுவாங்க, சார் எங்கள் சார் வந்து பார்த்தா தரமாக இருந்ததான் தெளிவாக தான் கார் எடுப்பார், இல்லாட்டி எடுக்க மாட்டார். பாருங்க எங்கள் டீலர் இருக்கிற அத்தனை காரம் பாருங்க தெளிவாக இருக்கும். பாருங்க தெளிவாக இருக்கும்னா அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இந்த கார் வாங்கணுங்கிற அந்த மைண்ட் வாய்ஸை கரெக்டாக கேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. தெளிவுனா பார்க்கறதுக்கு ப்ரீமியம் லுக்கு, நல்ல லென்த்தியான காரு, பலன்னு ஸ்க்ராட்ச் டென்ட் டேமேஜ் எதுவுமே இல்லை. அந்த காரை எடுத்து போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த வாங்கிட்டு போகிறவங்க அதை எடுத்துமே அவங்க வாங்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டை நிறுத்துறாங்கன்னா எல்லாரும் நிற்பாங்க, இன்னும் செம்மையாக காரு, எவ்வளோங்க அந்த ரேட்டு அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு பிரவணம் பண்ணிட்டு அதுலேயுமே இவங்க இந்த டீலர்ஸ் அவங்க அந்த எம்ப்ளாயிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எங்கள் சார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்காவாக தான் வாங்குவார், எல்லாம் சர்வீஸ் ரெக்கார்ட் போது எல்லாம் பக்கம் இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டு கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க வச்சு அது விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே நேராக வாங்கிக்கலாம் நேராக வாங்கிக்கலாம் எதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அவ்வளோ பக்கா வச்சுருப்பாங்க. இப்போ நான் இவ்வளோ நேரம் நான் இந்த வீடியோவில் சொல்ல ஒரு விஷயமே, நிறைய எல்லாரும் நீங்கள் போயிட்டு இந்த காரை தான் போய் வாங்குறீங்க. இந்த புவர் காரை பண்ணி வச்சுருக்காங்க பற்றிய மேக்கப்பே அதுதான் போய் வாங்குங்க. டயர் முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பல இருக்குங்க. பேனட்டு, என்ஜின் பேனட்டு, உங்களுக்கு டிக்கி எல்லாமே ஒரு நிமிஷம் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பேர் வச்சுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன எந்த மாதிரி கார் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அதுவே எனக்கே ஒரு ஆசை வந்து வாங்கலாம் உங்களுக்கு என்ன கார் அப்படின்னு. ஆனால் தயவுசெய்து புரிஞ்சுங்க, அவங்க அதில் செஞ்சுக்க அத்தனை மேக்கப் இருக்கும், ஆஸ்தட்டிக் விஷுவல் அப்பியரன்ஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த புவர் காருங்கிற அந்த பேசிக்ஸில் அவங்க கை வைக்கவே இல்லை. இதில் இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, குட் காரு கூட இப்போ நிறைய பேர் கார் வாங்குறவங்க என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு ஃபில்டர் போடுறீங்க. என்ன ஃபில்டர் போடுறீங்க, பார்க்குறதுக்கு ஆஸ்தட்டிக்காக இருக்கும், சரியா? சரி, அதை கூட நீங்கள் அப்புறம் நான் வச்சுக்கேன். முதல்ல என்ன பண்ணுங்க, கிலோமீட்டர்ஸ் கம்மியாக ஓடின கார் அப்படிங்க. அந்த கிலோமீட்டர்ஸ் கம்மியாக ஓடின கார், குட் கார் கூட அந்த கிலோமீட்டர்ஸ் கம்மியாக ஓடின அளவில் வர மாட்டேங்குது, அந்த சாட்டிஸ்ஃபைட் கார் கூட வர மாட்டேங்குது. ஆனால் இந்த புவர் கார் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெல் ப்ளோவில் வருது நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு. இந்த புவர் கார் எத்தனையுமே பெட்ரோலாக இருந்தால் 50,000 கிலோமீட்டர் கீழே, டீசலாக தான் 1,00,000 கிலோமீட்டர் கீழே தான். நேராக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை போய் ஃபிட் ஆகுது. இந்த குட் கார் சுமாரான கார், சாட்டிஸ்ஃபைட் கார்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிரேட்டர் தாண்டிடுது. அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள், சார் எல்லாம் இதுதான் பண்ணுறீங்க. ரெண்டாவது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் இருக்கிற கார்லாமே இந்த புவர் காரில் தான் நிற்குது. ஃபிகோ, ஃபியஸ்டா, போலோ, இந்த மாதிரி என்ன நல்ல மைலேஜ் வர கார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீமியம் கார், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புவர் கார் கேட்டகரியில் தான், புவர் காரில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணின்னு பார்த்தா அதுதான் வந்து அந்த புவர் கார் வாங்கிட்டு போயிட்டு அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நல்ல மைலேஜ் வரணும். எதில் வரும், டீசலில் தான் வரும். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டால் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் காரை வாங்க போகிறீங்க செகண்ட் காராக, அதுவும் நீங்கள் லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லை மிடில் கிளாஸ் ஃபேமிலினா தயவுசெய்து சொல்லிட்டேன், நீங்கள் செகண்ட் கார் வாங்குறவங்க உங்கள் மைண்ட் வாய்ஸ் இப்போ இருக்கிறது அந்த மைண்ட் வாய்ஸ் பிரகாரம் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிங்கன்னா நீங்கள் ஏமாந்து போகிறது கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. அப்படின்னா இனிமேல் எங்களால் கூட காப்பாற்ற முடியாது. எங்களையும் காரை வளர்ச்சி கொடுக்காதீங்க, நாங்களும் உங்களை சேவ் பண்ண முடியாது. அப்போது நீங்கள் ப்ராக்டிகாலிட்டி வரணும். ஒரு செகண்ட் காருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபினாமினா இருக்கும்னா, செகண்ட் காரில் ஸ்க்ராட்சு, டென்ட்டு, டேமேஜ்லாம் இருக்கும். இதெல்லாம் ஃபினாமினா, அதெல்லாம் இருந்தால் தான் செகண்ட் கார். அந்த கார் தான் குட் காராக இருக்கும். அதுக்காக வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி டென்ட் பண்ணிட்டு வந்து போர் கார் எடுத்து வச்சுருவாங்க அப்படிலாம் நீங்களாம் பண்ணிக்க வேண்டாம். அதெல்லாம் வந்து லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதனாவதுக்கு யாராவது கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு, சரியா? ஸோ ஸ்க்ராட்ச், டென்ட், டேமேஜ் இருக்கிற காராக பார்த்து அதில் தரமான காராக பார்த்து வாங்குங்க. வண்டி ஒருவேளை உங்களுக்கு ஸ்க்ராட்ச், டென்ட், டேமேஜ்லாம் வந்து இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த குட் காரை வாங்கிட்டு ஒரு 1 or 2-3 months வந்து இந்த காரை ஓட்டுங்க. உங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகிடுச்சு, நீங்கள் விரும்புகிற கார் இதுதான் நீங்கள் முன்னாடி விரும்பியிருந்தீங்க, சூப்பராக இருக்குது, ஒன்லி இந்த ஸ்க்ராட்ச், டென்ட், டேமேஜ் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கொடுத்து வெயிட் பண்ணிங்க, சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குற பெஸ்ட் ப்ராக்டிஸ், கோ குட் கார். ஏன்னா சாட்டிஸ்ஃபைட் கார் கூட என்ன ஆகுதுன்னா டச்சப்லாம் பண்ணுறாங்க.
டச்சப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சில கேரண்டி வேணால் கொடுக்குறாங்க, உங்களுக்கு 1 இயர் கேரண்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரியா? நீங்கள் இதில் நிறைய பேர் ஏமாந்து போகிறீங்க. ஏன்னா இந்த டச்சப் கொடுத்துட்டு 1 இயர் கேரண்டி கொடுத்தவொடனே குட் கார் ரேட்டை விட இந்த சாட்டிஸ்ஃபைட் காரை இன்னும் ரேட் அதிகம் கொடுத்துருவாங்க. இதான் இதில் கொடுமையான விஷயம். சரி, நீங்கள் டச்சப்புக்காச்சும் கொஞ்சம் கூடுதலாக பைசா கொடுத்து வாங்குறதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லை. ஆனால் 1 இயர் வாரண்டின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நல்ல கார்பரேட் ஸ்டைலில் வச்சுக்கிட்டு உங்களை பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம். இந்த 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 சாட்டிஸ்ஃபை காரை சொல்கிறாங்க டச்சப் வச்சுக்கிறவங்க, அவங்கலாம் செம்மையாக செல் பண்ணுறாங்க. அவங்களோட மார்க்கெட்டிங்கில் போய் விழுந்துட்டு 1 இயர் வாரண்டின்னு சொல்கிறத நம்பி நீங்கள் போகிறீங்க. கடைசியில் அது 1 இயர் வாரண்டி, அது அவங்க சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போய் மீட்டே ஆகுறது இல்லை. சொல்லும்போது மட்டும் தான் 1 இயர் வாரண்டி. ஆனால் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் 1 இயர் வாரண்டிலாம் உங்களுக்கு கொடுக்குறதே கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய கால் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க, சார் ஏமாத்துறாங்க சார், விற்கும் போது இப்படிலாம் சொல்ல சார். இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சர்வீஸ் கரெக்டாக பண்ணல அப்படிங்கிறாங்க. சர்வீஸ் பண்ணணும்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி, சர்வீஸும் பண்ணலன்னு சொல்கிறாங்க, ரைட்டு. சில கொடுமை என்ன கேட்டினா சர்வீஸு நீங்கள் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் பண்ணலாங்கிறாங்க. முதல்ல சொல்லும் போதெல்லாம் ஆனால் சொல்கிறதே கிடையாது சார். சரியா? வேறு என்னெல்லாம் இப்போ ஆத்தரைஸ் சர்வீஸில் பண்ணியிருந்தா அதில் வேறு என்ன சொல்லுவான்னு தெரியாது. இன்னொரு புரிஞ்சுங்க, செகண்ட் கார் வாங்கி நீங்கள் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்லாம் நீங்கள் போய் பண்ணவே முடியாது. நீங்கள் குட் காரை வாங்கிட்டு போயிட்டு ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் பண்ணாலே 2 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் பண்ணி கொடுப்பா ரிப்பேர் பண்ணுறது. வாங்கின காரே 2-2.5 லட்ச ரூபா வாங்கியிருப்பீங்க. அப்படியே எப்படிங்க வந்து ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் போவீங்க? ஆக முதல்ல சாட்டிஸ்ஃபைடு காரை போய் டச்சப் வச்சுட்டு நீங்கள் கேரண்டி 1 இயர் சொல்கிற காரை வாங்குறதும் உங்களுக்கு நஷ்டம் தான். அதோட நஷ்டம் இந்த புவர் காரை வாங்கி நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் ரொம்ப நிம்மதியாக போயிடுது. ஸோ ஐ ஆம் ரிப்பீட்டிங் யூ, செகண்டு காராக இருக்கணும் வாங்கும்போது. அப்படி வாங்கினாதான் நீங்கள் சேவ் ஆகிடுவீங்க, தப்பிச்சிடுவீங்க, இல்லாட்டி மாட்டி. ஸோ வாங்குற காரில் ஸ்க்ராட்ச் டென்ட் ஏதாவது பாருங்க. காரை விற்கிறவங்க நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக அப் டு டேட்டு, அதாவது அப்கிரேட் பண்ணுறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் காரை நல்லா மெயின்டைன் பண்ணுறவங்க கூட ஸ்க்ராட்ச் டென்ட் டேமேஜ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் அப்படியே தான் கொடுத்துட்டு போவாங்க. நல்லா யூஸ் பண்ணுறவங்க வந்து சும்மா பெயிண்ட்லாம் அடிச்சுக்க மாட்டாங்க. நல்லா உள்ள இருக்கிற எல்லா விதமான மெக்கானிசம் நல்லா மெயின்டைன் பண்ணிப்பாங்க. சரியா? ஸோ அதனால் ஃபோக்கஸ் ஆன் பையிங் அ குட் கார். அதுக்கு செகண்ட் காரோட அத்தனை ஃபினாமினா அது இருக்கான்னு பார்த்து வாங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக நீங்கள் காரை போய் பார்க்குறீங்க, டயர் கொண்டு பளிச்சு சூப்பராக இருக்குன்னா தயவுச்சு அந்த பக்கத்துல டீலர் ஃபைடே சைடே போகாது. சரியா? அந்த டீலர் மேலே தப்புலாம் சொல்ல மாட்டேன். அந்த டீலர் அந்த மாதிரி உருவாக்கி விட்டது உங்களை மாதிரி ஆளுங்களுடைய தாட் ப்ராசஸ் தான். ஏன்னா போகக்கூடாதுன்னா அந்த அளவுக்கு டயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் பண்ணியிருக்காங்க, போய் மாட்டிடுவீங்க. அப்போ இனிமேல் உங்களோட மைண்ட் வாய்ஸை ஷிஃப்ட் பண்ணுங்க. எனக்கு இது வேண்டாம், எனக்கு குட் கார் வேணும் செகண்ட் ஹேண்டில். அதுக்கு ஸ்க்ராட்சு டென்ட்டு டேமேஜ் இருக்கா மாதிரி ரஸ்ட்டு, அலோவபிள் ரஸ்ட்டு அது இருக்கணும். ரஸ்ட்டே இல்லைன்னா அந்த காரை வாங்காது. 10 வருஷம் கழிச்சு வாங்குறீங்க, எப்படி ரஸ்ட்டே இல்லாமல் இருக்கும்? அந்த ஏஜ் ஃபேக்டர்ஸில் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணதில் ரஸ்ட் இருக்கும். அந்த ரஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அது உங்களை பாதிக்காது. நீங்கள் மற்றவங்க பார்க்குற பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும், நல்லா பளிச்சுன்னு சூப்பர் காராக வாங்கணும்னு ஆசைப்படணும் போது இந்த மாதிரிலாம் வந்து இப்போ ரெக்கமெண்ட், அதாவது அன்ரியலிஸ்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சில காரை போயிட்டு போர் காரை பெயிண்ட் அடித்து வாங்குற நிலைக்கு உள்ளாயிடுங்க. சரியா? ஸோ நான் சொன்னதை திரும்ப ரிப்பீட் பண்ணுறதோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு எடுத்துமே சேர்க்க முடியுங்கிற அந்த தாக்கத்தை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இந்த வீடியோவில் வேறு ஏதாவது நான் லெஃப்ட் அவுட் விட்டுருக்கேன், வேறு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் பாயிண்ட் ஆட் பண்ணணும், வேறு ஏதாவது உங்களுக்கு அடிஷனலாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் இருக்குது, இந்த வீடியோவில் கண்டென்ட்டில் ஏதாவது குறைகள் இருந்தால் கூட என்னோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கண்டிப்பாக நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் அதை கன்சிடர் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் எடுத்துங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். எனக்கு ஒரு லாஸ்ட்டு ஒரு 1.5 weeks 2 weeks வந்து பார்த்தீங்கன்னா ஐம் நாட் ஃபீலிங் வெல். ஸோ அதனால் நிறைய நான் கால்ஸ் அட்டன் பண்ண முடியல, நிறைய பேரோட வாட்ஸ்அப்பில் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அதனால் தப்பாக எடுத்துக்காமல் கண்டினியூ பண்ணுங்க நம்மளோட இன்ட்ராக்ஷன்ஸை. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். தேங்க்யூ. பாய்.